Hello Max teachers, very good evening. Plus 2 Max Volume 2 இருக்கக்கூடிய Applications of Integration தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் இந்த சாப்டர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் 9.52. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் sin xங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. x அச்சு கோடுகள் x = 0 மற்றும் x = 2π ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் பார்த்தா நமக்கு ரெண்டு ஏரியா கிடைக்குது. ஸோ அதோடைய சம் தான் வந்து நமக்கு ஏரியாவாக கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி GeoGebra சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய கிளாசிக் 5 நான் எடுத்திருக்கேன். அதில் செகண்ட் கிராஃபிக்ஸ் 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். sin xன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்கலாம். sin x கூடிய கிராஃப் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த அல்ஜிப்ராவில் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நோட்டேஷன் இருக்குது f(x = sin x). அதுக்குரிய ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் அதோடைய கிராஃப் வந்து இங்கே இருக்குது. இப்போ நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ f(x = sin x). இப்போ sin x ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது இந்த x ஆக்சிஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு இது மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள், கிராஃபிக்ஸுக்கு போகலாம், x ஆக்சிஸ் டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணுங்கள், அதில் π/2 க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு இன்டர்செக்ட் சூஸ் பண்ணி ஸோ இந்த sin xையும் இந்த x ஆக்சிஸையும் டச் பண்ணுவோம். ஸோ சிங்கிற ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்கிது. பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குன்னா π. இப்போ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி தேவையான பரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியானது x அச்சுக்கு மேல் x = 0 மற்றும் x = π இந்த கடையில் இருக்குது. மற்றொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா x அச்சுக்கு கீழ் x = π to 2π கீழே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ GeoGebraவில் அந்த ஏரியாவை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு கமாண்டு தான், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்டெக்ரல்னு டைப் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா இந்த கமாண்ட் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. இங்கே ஃபங்க்ஷனுங்கிறது என்னவா லேபிள் பண்ணியிருக்கோன்னா f(x). அப்போ எஃப்னு மட்டும் கொடுங்க. ஸ்டார்ட் வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், 0லேருந்து. இப்போ 0. எண்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்னது π கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுங்க. பாருங்கள் நமக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கான ஏரியா அதாவது 0 to π அதுக்கான ஏரியா நமக்கு வந்து கிடச்சிருச்சு. என்னென்னு கிடச்சிருக்குன்னா 2. ஸோ நம்ம இங்கேயும் வெரிஃபை பண்ணிக்கலாம், 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி இதோடைய கலர் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ஒபாசிட்டி கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே போல் நம்ம இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும். திரும்ப நம்ம இன்புட் பாருக்கு போகிறோம். இன்டெக்ரல் கமாண்ட் டைப் பண்ணுங்கள். சேம் கமாண்டு தான், இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்டு வேல்யூ. இங்கே ஃபங்க்ஷன் என்னன்னா எஃப் தான். ஸ்டார்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே எதை ஸ்டார்ட் பண்ணோம், பையிலேருந்து. அப்போ பைன்னு நீங்கள் நார்மலாகவே டைப் பண்ணுங்கள் π. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா 2π. 2 ஒரு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுங்கன்னா பைன்னு கொடுங்க. ஏன்னா GeoGebra வந்து அதை மல்டிப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோம். இப்போது என்ட்ரு கொடுங்க. ஸோ நம்ம இதுக்கான ஏரியாவும் கிடச்சிருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி அதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஒபாசிட்டி என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா b = -2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு வந்து ஏரியா வந்து பாசிட்டிவாக வேணும். அப்போ என்ன பண்ணால் போதும், இந்த பிங்கிற வேல்யூக்கு என்ன பண்ணிட்டா போதும், மாடலஸ் எடுத்துகிட்டா போதும். பாருங்கள் நம்ம மாடலஸ் எடுத்துருப்போம். இப்போ ABS அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ அதனால் ABS ஆஃப் b அப்படின்னு கொடுங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2ன்னு கிடைக்கும். இது கிராஃபிக்கலாக -2 தான் இருக்கும். பட் அல்ஜிப்ரிக்காக நம்ம பண்ணும்போது 2 -2 மாடலஸ் பண்ணும்போது +2. அப்போது இதோடைய சம் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஏரியாவுடைய ஆன்சராக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், a + c என்ட்ரு கொடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா y = sin x என்ற வளைவரை x அச்சு கோடுகள் x = 0 மற்றும் x = 2π ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி GeoGebra சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இன்டெகிரேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். ஸோ திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அதுக்கான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கமாண்டை யூஸ் பண்ணி GeoGebraவில் இருக்கக்கூடிய ஏரியா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஈஸியாக கிராஃபிக்கலாக அப்ரோச் பண்ணி நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து அந்த கான்செப்டை விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். தேங்க்யூ.